பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை 7 நாள் இந்த வாக்கு தத்தங்களை சொல்ல தடைப்பட்ட காரியம் தடை நீங்கி ஆசீர்வாதம் பெருகும். பிரியமானவர்களே, 7 நாள் இந்த வாக்கு தத்தங்களை நீங்க சொல்லும் போது தடைகள் உங்க வாழ்க்கையில இருந்து நீங்கி போகும். நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோம். அதுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம், செய்வோம், ஓடி ஓடி உழைக்கவும் செய்வோம். ஆனா அந்த காரியத்துல ஒரு வெற்றி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து நிற்கிற அந்த தருணங்களை அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த காரியங்கள் வாய்க்காமல் தடையில முடியும். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு புது வீடு கட்டி அதுல உள்ள போய் பால் காய்ச்சி நம்ம நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த புது வீடு கட்டுறதுக்கும் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனா எப்படியோ தெரியாது, அதுல ஒரு தடை. அது கட்டி அந்த வீடு முடிக்க முடியாதபடிக்கு ஏதாவது ஒரு தடைகள் வந்துட்டுதான் இருக்கும். இப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு தொழில் தொடங்கி அதுல நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தொழில் தொடங்கணும்னு சொல்லி ஆசைப்படுவீங்க, அதுக்காக ட்ரை பண்ணுவீங்க. எல்லாம் முடியறது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா அந்த சூழ்நிலைகள் அப்படியே உங்களுக்கு நெகட்டிவா மாறி அந்த தொழில் தொடங்க முடியாத ஒரு தடைகளை கொண்டு வரும். அதே போல கல்வி விஷயத்துலனாலும் சரி, படிப்புல ஏதாவது ஒரு நல்ல இடத்துல போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்திலயும் வழிவாசல் திறந்தது மாதிரி இருக்கும். நீங்களும் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா அங்கேயும் ஒரு தடை. இப்படி எந்த காரியங்கள் எடுத்தாலும் தடையில முடியும். திருமண காரியங்களும் அதே போலதான். சரி, இந்த வருஷமாவது நமக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருப்பீங்க. திருமண காரியங்களும் முடியறது மாதிரி வந்துட்டு திடீர்னு அது விலகி போகும். இப்படி வாழ்க்கையில எதை எடுத்தாலும் தடை, எதை எடுத்தாலும் பிரச்சனை, எதை எடுத்தாலும் சோர்வு. இப்படி தடையே பார்த்து 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 மனசு ரீதியா சோர்வடைஞ்சு போய் கூட இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். என்ன பண்ணினாலும் தடை, எதை பண்ணினாலும் தடை, எதை தொட்டாலும் தடை, எதுவுமே என் வாழ்க்கையில வாய்க்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்க மனசுக்குள்ள உங்களை சுற்றி சூழ்ந்து இருக்கலாம். இனி எதுவுமே தொடங்க கூடாது, ஏன்னா நம்மளுக்கு ராசி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. எல்லாம் தொடங்குவாங்க, ஆனா தடைகளா முடியும், இல்லைன்னா தோல்வியில முடியும். அவங்க சொல்ற வார்த்தை, எனக்கு எந்த ஒரு ராசியும் இல்லப்பா, எனக்கு தடையா இருக்கு அப்படின்னு சொல்லி. பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் ராசி, அதுக்கு பிறகு நல்ல நேரம் இதெல்லாம் பார்க்க கூடாது. ஏன்னா அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. ஆனா அந்த தடைகளை உண்டாக்குகிற அந்த காரியங்களை நம்ம கண்டுபிடிச்சு அதை இல்லாம ஆக்கும் போது நம்ம வாழ்க்கையில இருக்க தடைகள் மாறி போகும். தடைகளை தகர்த்தெறிகிற தேவன் நம்முடைய தேவன். நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை, அதாவது என்ன காரியங்களுக்காக தடை இருந்தாலும் அந்த காரியங்களை ஆண்டவர் நினைச்சாருன்னா முற்றிலுமா மாற்றி போட அவரால முடியும். திருமண தடையா இருக்கலாம், கற்பத்தின் கனிக்கான தடையா இருக்கலாம், தொழில் ரீதியான ஒரு தடையா இருக்கலாம், படிப்பு சம்பந்த ஒரு தடையா இருக்கலாம். எந்த தடையா இருந்தாலும் அந்த தடைகளை ஆண்டவர் நினைச்சார்னா முற்றிலுமா மாற்றி போட அவரால முடியும். அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறியதான் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை நமக்காக சிந்தினாரு. அப்போ அந்த தடைகளை தகர்த்து எறியணும், அந்த தடைகள் நம்ம வாழ்க்கையில நடக்காம வாய்க்காமல் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம ஆசைப்படுவோம். தடையை உண்டு பண்ணுகிற அந்த பொல்லாத கிரியைகளை நம்ம எதிர்த்து நிற்கிறோமா? ஏன்னா சில காரியங்கள்ல தடைகளை பிசாசை கொண்டு போடுவான். அந்த தடைகளை நினைச்சு நம்ம அழுது சோர்ந்து வீட்டுக்குள்ள முடங்கி போயிருக்கோமா? இல்லைன்னா அந்த தடைகளை எதிர்த்து நின்று ஜெயம் கொடுக்கிற இயேசு மீது விசுவாசம் கொண்டு அந்த தடையை உண்டாக்குகிற பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோமா? இது முதல்ல. நம்மள பல பேர் தடை வந்த உடனே சோறு திருப்பி அதை
ட்ரை பண்ணாம முயற்சி பண்ணாம அப்படியே விட்டுட்டு போகவே பழக்கம் இருக்கு. அப்போ ஒரு செயல்ல எடுத்த உடனே வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறது தவறு. நம்ம ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும். முயற்சி மெய் வரத்தை கூலி தரும். நம்ம முயற்சி பண்ணதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். முயற்சியே பண்ண மாட்டேன், தடை வந்த உடனே பயந்து போய் ஓடி போய் உட்கார்ந்து இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த வாழ்க்கையில நம்மளுக்கு என்னது சக்சஸ் கிடைக்காது. முதல்ல தடையை உண்டாக்குகிற பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ரெண்டாவது முயற்சி பண்ணணும். மூணாவது ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கணும். இப்படி இந்த மூணு நம்ம வாழ்க்கையில நம்ம கரெக்டா பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற தடைகள் முற்றிலுமா மாறி போகும். அந்த தடை மாறுறது மட்டும் இல்ல, என்ன காரியங்கள தடை ஏற்பட்டதோ, எந்த காரியங்கள தடை ஏற்படுதோ அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு கவலைப்பட்டீங்களோ அந்த காரியத்துல ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம், தடைப்பட்ட காரியத்துல ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் பரிபூரணமா விளங்கும். ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும், நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். இப்போ அந்த தடைகளை தகர்த்தெறியக்கூடிய வாக்கு தத்துவத்தை நம்ம பார்க்கலாமா? மீகா 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். பாருங்க, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தடை இருக்கா? அந்த தடைகளை நீக்கி போட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி வேதனையோட இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஆண்டவர், நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நீங்க தனிமையில இல்லை, உங்களுக்கு முன்ன உங்களை தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஆண்டவர் நடந்து போறாரு. நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில தடைகள் ஏற்படாதபடிக்கு அதை காத்து உங்க முன்ன நடந்து போறாரு. அதனால எந்த தடைகளும் உங்களை அண்டாது. ரெண்டாவது உள்ள வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏசாயா 45:2. நான் உனக்கு முன்பாக போய் கோணலையானவைகளை செவ்வையாக்குவேன். உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாளா நீங்க தடைய பார்த்து தகர்ந்து போயிருப்பீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில தடைய உண்டாக்க காத்திருக்கிற அந்த பொல்லாத கிரியை அழிக்கிறன்னா ஆண்டவர் உங்களுக்கு முன்ன போய் உங்க வாழ்க்கையில உள்ள அந்த பாதைகள், வாழ்க்கையில கரடு முரடு நிறைஞ்சு ஒரு துன்பம் நிறைஞ்சு கோணலான ஒரு பாதைய ஆண்டவர் செவ்வையாக மாற்றுவார். தடை என்கிற அந்த கோணலான பாதையை நீக்கி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதமான செம்மையான வாழ்க்கையா ஆண்டவர் இன்றைய நாள்ல மாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல 3வது வசனத்தை பாத்தீங்கன்னா, எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? பாருங்க, நான் மாம்சமான ஒவ்வொருவருக்கும் கர்த்தரா இருக்கிறேன், தேவனா இருக்கிறேன். என்னால செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. உங்க வாழ்க்கையில என்ன காரியங்கள் தடைகள் இருக்குதோ அந்த காரியங்களை தடைகள் அகற்றி எறிய அவரால் முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட இந்த வீடியோல சொல்லி இருக்கிற இந்த 3 வசனங்களை 7 நாள் நீங்க தொடுத்து உங்களுக்குரியது அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட ஜபிக்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில என்ன காரியங்கள்ல எல்லாம் தடை ஏற்பட்டதோ அந்த காரியத்துல ஒரு பெரிய விடுதலையா, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கண்டிப்பா நிச்சயமா தர வல்லவரா இருக்கிறாரு. ஆனா இந்த வசனங்கள் உங்களுக்குரியது, உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி வாக்கு தத்தமா நினைச்சு நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, நடக்கும். நிச்சயமா தடைப்பட்ட காரியத்துல ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. இந்த வாக்கு தத்துவம் உங்களுக்குரியது. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.